கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வேத வசனம் ஓசியா 13:5. நான் உன்னை மகா வறட்சியான தேசமாகிய வனாந்தரத்திலே அறிந்து கொண்டேன். வனாந்தரத்தை பார்த்து அநேக நேரங்களில் நாம் சோர்ந்து போகிறோம். வனாந்தரத்திலே வழிநடத்துகிற தேவன் நம்மோடு இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களை 40 வருஷம் வனாந்தரத்திலே வழிநடத்தினார். கர்த்தர் அவர்களோடே இருந்தார். அவர்களுக்கு ஒன்றும் குறைபடவில்லை. வனாந்தரத்திலே அவர் நமக்கு வழியை உண்டாக்குவார். வனாந்தரத்திலே நம்மை அறிந்து அவர் நம்மை நடத்துகிறவராய் இருக்கிறார். கர்த்தருக்கு நம்முடைய வனாந்தர வாழ்க்கை தெரியும். நாம் படுகிற வருத்தம் தெரியும். ஏன் வனாந்தர வழியாக நம்மை நடத்துகிறார்? கர்த்தர் வனாந்தரத்திலே நாம் யார் என்பதை அவர் அறிந்து கொள்கிறார். நம்முடைய வனாந்தர வாழ்க்கையிலே கர்த்தர் நமக்கு அதிசயங்களை செய்கிறவராயிருக்கிறார். சாதகமில்லாத சூழ்நிலைகளிலும் கர்த்தர் நமக்கு அற்புதத்தை செய்வார். வனாந்தரத்தில் தேவனால் நடத்தப்பட்ட இஸ்ரவேலருக்கு அது கடினமாக இருந்தது. ஆனால் கர்த்தர் அவர்களை கைவிடவில்லை. அவருடைய ஓங்கிய புயம் அவர்களை நடத்தியது. வனாந்தரத்திலே கர்த்தர் அவர்களை சோதித்து அறிந்து கொண்டார். உபாகமம் 8:2 வாசிக்கிறோம். அவருடைய கட்டளைகளை நாம் கை கொள்கிறோமோ என்று நம்மை சோதித்து நம் இருதயத்தில் உள்ளதை அறியும்படிக்கு நம்மை வனாந்தரத்திலே நடத்துகிறார். இஸ்ரவேலர்கள் எகிப்தை விட்டு வெளியே வந்தாலும் அவர்கள் இருதயத்தை குறித்து அப்போஸ்தலர் 7:39 வாசிக்கிறோம். இஸ்ரவேலர் அவர்கள் இருதயத்தில் எகிப்துக்கு திரும்பினார்கள் என்று. ஆம் பிரியமானவர்களே, வனாந்தர பாதையில் நம் இருதயத்தை கர்த்தர் அறிய விரும்புகிறார். நம்முடைய வனாந்தர பாதையில் நம்மை போஷிக்கும் விதம், நடத்தும் விதம் நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். இஸ்ரவேலரை அதிசயமாய் நடத்தினார். உபாகமம் 29:5 வாசிக்கிறோம். 40 வருஷம் அவர்களை நடத்தும்போது வனாந்தரத்தில் அவர்கள் பாதரட்சிகள் பழையதாய் போகவில்லை. அவர்கள் கால் வீங்கவும் இல்லை. அவர்கள் வஸ்திரம் பழையதாய் போகவில்லை. யுத்தத்தில் அவர்களுக்கு ஜெயத்தை கொடுத்தார். வனாந்தரத்தில் அவர்கள் கர்த்தரை முறுமுறுத்தனர். அவருடைய அதிசயத்தை கண்டும் அதை அவர்கள் மறந்து போயினர். ஆகவே கர்த்தர் அவர்கள் மேல் பிரியமாயிருக்கவில்லை. நம்முடைய வனாந்தர பாதையிலே நாம் கர்த்தரை முறுமுறுக்காமல் நம்மை நடத்தின தேவனை நாம் துதிக்க வேண்டும். அவர் நம்மை இரவும் பகலும் வழி நடத்துகிறவராயிருக்கிறார். மகா வறட்சியான வனாந்தரத்திலே நம்மை மகிமையாக வைப்பார். வனாந்தரத்திலே நம்மை அறிந்து கொண்ட தேவன் நம்மை ஆச்சரியமாய் நடத்துவார். ஓசியா 13:5 வாசிக்கிறோம். நான் உன்னை மகா வறட்சியான தேசமாகிய வனாந்தரத்திலே அறிந்து கொண்டேன். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.